ஜோதிகா திருமணத்துக்கு முன்னாடி பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. முன்னணி நாயகர்களான கமல்ஹாசன், விஜய், அஜித்குமார், மாதவன், சூர்யா, சியான் விக்ரம் அப்படின்னு பல முன்னணி நடிகர்களோட ஜோடியா நடிச்சு எக்கச்சக்கமான வெற்றி படங்களை கொடுத்தாங்க. ஒரு காலத்துல முன்னணி நடிகையாகவும் ஜோதிகா இருந்துட்டு இருந்தாங்க. நடிகர் சூர்யாவை திருமணம் செஞ்சதுக்கப்புறம் சில ஆண்டுகள் சினிமாவை விட்டு விலகி இருந்தாங்க ஜோதிகா. ஒரு நீண்ட பிரேக்குக்கு அப்புறம் 2015 மீண்டும் சினிமாவுக்கு வந்துட்டாங்க. 36 வயதினிலே அப்படின்ற படத்து மூலமாக அவங்களோட 2வது சுற்றை ஆரம்பித்தாங்க. 36 வயதினிலே அப்படின்ற படம் மூலமாக தன்னோட 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்தாங்க ஜோதிகா. அதை தொடர்ந்து பல வித்தியாசமான கதை அம்சம் கொண்ட படங்களை மட்டுமே தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு வராங்க ஜோதிகா. தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம், ஹிந்தி அப்படின்னு பிறமொழி படங்கள்லையும் நடித்து ரொம்ப ஆர்வமாக ரொம்ப அழகாக பல படங்களை பண்ணிட்டு வராங்க. சமீபத்தில் மலையாளத்தில் நடிகை ஜோதிகா நடிகர் மம்முட்டியோட இணைஞ்சு காதல் தி கோர் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தாங்க. அதே மாதிரி ஹிந்தியில் கூட நடிகர் அஜய் தேவ்கன் மற்றும் நடிகர் மாதவனோடு சேர்ந்து சைத்தான் அப்படின்ற படங்கள்லையும் நடித்தாங்க. இந்த படங்கள் எல்லாமே ஜோதிகாவுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களாக தான் அமைஞ்சிட்ருக்கு. இந்த வெற்றி படங்களை தொடர்ந்து தற்போது ஜோதிகா மீண்டும் ஹிந்தியில் வந்து ஸ்ரீகாந்த் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. பேன் இந்தியா படமாக உருவாக போகிற இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு வருது. அந்த ப்ரொமோஷன் பணிகளில் நடிகை ஜோதிகா ரொம்ப ஆர்வமாக பங்கேற்றுட்டு வராங்க. ஸ்ரீகாந்த் படத்தோட தமிழ் வெர்ஷனுக்கான செய்தியாளர்கள் சந்திப்பில் நடிகை ஜோதிகா கலந்து கொண்டாங்க. அப்போது பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஜோதிகா பதில் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலுக்கு நீங்கள் ஏன் ஓட்டு போட வரல அப்படின்ட்டு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாருங்க. பத்திரிகையாளர் கேட்ட அந்த கேள்விக்கு நடிகை ஜோதிகா ரொம்பவும் ஓப்பனாகவே பதில் சொல்லியிருக்காங்க. நான் எப்போதுமே வருஷம் ஓட்டு போட்டுட்டு தான் வரேன். ஆனால் சில நேரங்களில் வேலைனாலவோ இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இதனால் நான் ஓட்டு போட வர முடியாமல் ஆயிருக்கலாம். இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம், இதுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுங்க அப்படின்ட்டு நடிகை ஜோதிகா ரொம்பவும் ஓப்பனாக பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் அதோட நிப்பாட்டலைங்க. நிறைய சமூக கருத்துக்களை கொண்ட கதைகளாக பார்த்து நீங்கள் படம் பண்ணிட்டு வரீங்களே, உங்களுக்கு அரசியலில் ஏதாவது விருப்பம் இருக்கா அப்படின்ட்டும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விக்கும் நடிகை ஜோதிகா ரொம்பவும் ஓப்பனாகவே பதில் சொல்லியிருக்காங்க. என்னை அரசியலுக்கு வர சொல்லி இது வரைக்கும் யாருமே கேட்கல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதாச்சும் கட்சியிலேருந்து அழைப்பு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சேருவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டப்போ, இப்போதைக்கு அப்படி ஒரு பிளான் எதுவுமே இல்லை. என்னுடைய 2 குழந்தைங்களும் இப்போது படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட பொது தேர்வெல்லாம் வருது. இப்போதைக்கு நான் அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபிட்னஸ் ஒர்க்கெல்லாம் ரொம்ப பிஸியாக போகுது. என்னோடய ஃபிட்னஸ் ஷெடியூலுக்கு தான் முதல் முக்கியத்துவம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நடிகை ஜோதிகா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் சமூக கருத்துக்களை கொண்ட படங்களை மட்டும் பண்ணுறேன், ஆனால் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டேன்ப்பா அப்படின்ட்டு ரொம்ப ஓப்பனாகவே நடிகை ஜோதிகா சொல்லியிருக்காங்க. நடிகை ஜோதிகா ஓட்டு போட வராததுக்கு பல ரசிகர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வேலை காரணமாக ஓட்டு போட வர முடியல அப்படின்றதுலாம் ஒரு காரணமாங்க. ஜனநாயக கடமையவே செய்ய முடியல, அப்புறம் எதுக்கு பெரிய புரட்சி கருத்தெல்லாம் பேசுறீங்க? மணிக்கணக்கில் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி அதை வீடியோ எடுத்து போடுறதுக்கு மட்டும் டைம் இருக்கு, ஆனால் ஓட்டு போட டைம் இல்லையா அப்படின்ட்டு பல ரசிகர்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகியிருக்காங்க நடிகை ஜோதிகா.